வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சி முதல் யோவான் சுவிசேஷத்தை கற்றுக்கொள்ள துவங்கினோம். அதற்கு முகவுரையாக கற்றுக்கொண்ட பாடத்தில் தெரிந்து கொண்ட சத்தியங்களில் சிலதை திருப்பி பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் விசுவாசிகளுக்குரிய ஒரு சுவிசேஷம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக அறிந்திருக்கிறவர்கள் வளருவதற்கு இதிலே அநேக சத்தியங்கள் உண்டு. பரிசுத்தமான தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது சுத்திகரிக்கப்பட வேண்டும். நாம் தீமையான காரியங்களோடு கூட ஒத்துப்போகிறவர்களாக இருக்கக்கூடாது. இன்று நாம் யோவான் 1 அதிகாரம் முதல் 4 வசனங்களை கற்றுக்கொள்வோம். இந்த பாடத்திலே இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்களிலே மிகவும் சிறப்பான பெயர் என்ன? ஸ்கினோ என்றால் என்ன? ஜுவாலஜி மற்றும் போட்டோ என்ற வார்த்தையின் ஆரம்பம் எது? ஆழமாக கற்றுக்கொள்ள எங்களுடன் இணைந்திருங்கள். அருமையானவர்களே, யோவான் சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவை 3 முக்கியமான வாக்கியங்களினாலே அறிமுகப்படுத்துகிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்களிலே சிறப்பான ஒன்று வார்த்தை என்பது. இதற்கான சரியான அர்த்தத்தை புரிந்து கொள்வது எளிதானதல்ல. கிரேக்க தத்துவ ஞானிகள் சொல்லும் லோகோஸ் இயேசு கிறிஸ்து அல்ல. மாறாக எபிரேயர்கள் மெம்ரா என்று சொல்லும் வேத வசனத்திற்கு அவர் ஒப்பிடப்படுகிறார். பழைய ஏற்பாட்டிலே வார்த்தை என்பது மிக முக்கியமானது. குறிப்பாக ஏகோவா என்ற வார்த்தை மக்களால் பயன்படுத்தப்படவே இல்லை. அந்த வார்த்தையை அவ்வளவு பரிசுத்தமானதாக அவர்கள் கருதியதால் அதை அவர்கள் பயன்படுத்தவில்லை. ஆனால் அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவாய் இருந்தார். பழைய ஏற்பாட்டிலே அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற எல்லாம் அந்த வார்த்தையிலே அடங்கியிருக்கிறது. இங்கே அவர் ஆதியிலே இருந்தவர் என்பது சொல்லப்படுகிறது. ஆதியிலே என்ற இந்த வார்த்தை ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்திலே நாம் வாசிக்கிற ஆதியிலே என்ற காலகட்டத்திற்கும் முந்திய காலத்தை குறிக்கிறது. சிலர் இந்த உலகம் கிறிஸ்துவுக்கு முன் 4004 ஆண்டு உருவானது என்று சொல்வார்கள். ஆனால் பிரியமானவர்களே, உண்மையை பார்ப்போம் என்றால் எத்தனையோ கோடி வருடங்களுக்கு முன்னாலே இந்த காலம் கடந்து செல்கிறதாக இருக்கிறது. நாம் தேவனை குறித்தும் நித்தியத்தை குறித்தும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆதியிலே உலகம் உண்டான காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது அதற்கு முன்னதாகவே தேவன் இருக்கிறார். எனவேதான் இங்கே யோவான் ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று ஆரம்பிக்கிறார். ஆதியிலே வார்த்தை ஆரம்பமானது என்று சொல்லவில்லை. ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று பார்க்கிறோம். எனவே எந்த ஒரு காலகட்டத்தை குறிக்கும் முன்னதாகவும் அவர் இருந்தார் என்பது தெளிவாகிறது. ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்திலே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று வாசிக்கிறோம். அங்கேதான் தேவன் ஆரம்பமாகிறாரா? இல்லை. அதற்கும் முன்னால் கோடி ஆண்டுகளை நீங்கள் தாண்டி சென்றாலும் அங்கேயும் அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நித்தியத்தில் இருக்கும் அவர் நம்மை சந்திக்கும்படியாய் வருகிறார். சிலர் சொல்லலாம், அவருக்கும் ஒரு ஆரம்பம் இருந்திருக்க வேண்டுமே என்று கேட்கலாம். நீங்கள் எந்த ஒரு ஆரம்பத்திலே போய் நின்றாலும் அதற்கு முன்னதாகவே அவர் இருப்பார். ஆதியிலே வார்த்தை இருந்தது என்பது கடந்த காலத்தை குறிக்கிறது. இந்த ஆதியிலே என்னும் காலகட்டத்திற்கு இந்த பூமியின் மேல் இருக்கிற எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு காலத்தையும் குறிப்பிட முடியாது. அதை பூரணமாக அறிந்து கொள்ள முடியாது. எனவே இந்த வாக்கியம் தூரத்திலே ஒரு இடத்திலே ஆரம்பிக்கிறது. 2வது வாக்கியம், அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. இது எதை தெளிவுபடுத்துகிறது என்றால், அவர் பிதாவை விட்டு தனித்தவராய் இருக்கிறார் என்பது தெரிகிறது. அவர்தான் பிதா என்று கூறக்கூடாது. அவர் பிதாவோடு இருந்தார். ஆனால் அவர் தேவனோடு இருந்தபடினாலே தேவனாய் இருக்கிறார். 3வது யோவான் சொல்கிற வார்த்தை, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. எனவே இந்த வாக்கியம் இயேசு கிறிஸ்து தேவன் என்பதை தெளிவுபடுத்துகிறது. இந்த வாக்கியத்தின் சரியான பொருளை கிரேக்க மொழியிலே எளிதாக புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் கிரேக்க மொழியிலே சொல்லும் பொழுது தேவனே வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, கிறிஸ்துவின் தெய்வீகத்தை அப்புறப்படுத்தலாம் என்று நீங்கள் யோசிக்கிறீர்களா? அது முடியாது. ஏனென்றால் யோவான் சுவிசேஷத்தின் முதல் 3 வாக்கியங்களிலேயே மிக தெளிவாக ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று தெளிவுபடுத்திவிட்டார். இப்பொழுது நாம் யோவான் 1 அதிகாரம் 14 வசனத்தை பார்ப்போம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். கிரேக்க தத்துவ ஞானிகள் 1 வசனத்தை ஒருவேளை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் வார்த்தை மாம்சமானது என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். கிரேக்க மொழியிலே சொல்லும் பொழுது அந்த வார்த்தை மாம்சமாக பிறந்தார் என்பதாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள்.
இந்த குறிப்பிட்ட இடத்திலே தேவன் நித்தியத்தை விட்டு வெளியே வருகிறார். நித்தியமானவர் இப்பொழுது பெத்லெகேமுக்கு வருகிறார். ஆனால் கவனியுங்கள், யோவான் சுவிசேஷம் இயேசு பெத்லெகேமிலே பிறந்ததை கூட கூறவில்லை. ஏன் தெரியுமா? பெத்லெகேமை விட மிக பெரிய ஒருவரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். நித்தியத்தை விட்டு வெளியே வார்த்தை மாம்சமானது. அடுத்ததாக அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த 2வது வாக்கியத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை ஸ்கினோ என்பது. இதன் பொருள் நம் மத்தியிலே அவர் தமது கூடாரத்தை போட்டார் என்று சொல்லலாம். மனிதனுடைய சரீரமானது நாம் வசிக்கும் ஒரு கூடாரமாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 5:1 இவ்வாறு சொல்லியிருக்கிறார். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் என்று நம்முடைய சரீரத்தை குறித்து சொல்லுகிறார். இப்படி நாம் குடியிருக்கிற இந்த கூடாரமானது ஒரு இரவிலேயே அழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. நானும் நீங்களும் இப்படிப்பட்ட சின்ன கூடாரமாகிய சரீரத்திலே வாழ்வதனாலே நித்தியத்தின் தேவனும் நம்மத்தியிலே நம்மை போல ஒரு கூடாரத்தை எடுத்துக்கொண்டார். யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் 3வது வாக்கியத்தை கவனியுங்கள். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இருந்தார். இப்பொழுது யோவான் மற்றொரு காரியத்தை கூறுகிறார். இந்த குறிப்பிட்ட இடத்திலே நாம் எவருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அவர் மாம்சமானார் என்றால் தன்னைத்தானே ஒரு கட்டுப்பாட்டிற்குள்ளே அவர் கொண்டு வந்து விட்டார் அல்லவா என்று கேட்கலாம். ஆனால் அதற்கு விளக்கமாகத்தான் யோவான் சொல்கிறார், அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராயிருந்தார் என்கிறார். நிறைந்த என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால் அதற்கு அதிகமாக அங்கே எதையுமே வைக்க முடியாது. அவர் பூமிக்கு மனிதனாக வந்தாலும் தனது முழு தெய்வீகத்தோடே வந்தார். இப்பொழுது யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்ப்போம். கவனிங்கள், வாசிக்கிறேன். தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். கவனித்தீர்களா? தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. ஏன்? இதை குறித்து அவர் பின்னாலே இந்த சுவிசேஷத்திலே விளக்கியிருக்கிறார். சமாரிய பெண்ணிடத்திலே கிணற்றண்டையிலே இயேசு பேசி கொண்டிருந்த பொழுது தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மனிதனுடைய கண்களுக்கு பழைய ஏற்பாட்டிலே தேவன் தன்னை வெளிப்படுத்தவே இல்லை. அப்படி என்றால் அவர்கள் கண்டதெல்லாம் என்ன? நீங்கள் பழைய ஏற்பாட்டு வசனங்களை திருப்பி வாசித்து பாருங்கள். யாக்கோபு தேவனை கண்டதாக சொல்கிறார். ஆனால் அவன் போராடியது ஒரு தேவதூதனோடே. ஒரு தேவனுடைய ஒரு வெளிப்பாடே இல்லாமல் தேவனை அவன் காணவில்லை. ஏனென்றால் அவர் ஆவியாய் இருக்கிறார். தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. இந்த வசனத்திலே உள்ள 2வது வாக்கியம் என்ன சொல்கிறது? ஒரே பேரான குமாரனே என்று சொல்கிறார். ஜெர்மன் தேசத்து வேத பண்டிதர் ஒருவர் சொல்லும் பொழுது ஒரே பேரான குமாரன் அல்ல, ஒரே பேரான தேவன் என்று அவர் மொழிபெயர்க்கிறார். அது மட்டுமல்ல, பிதாவின் மடியில் இருக்கிறவர் என்ற வாக்கியமும் மிக பெரிய சத்தியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர் தேவனுடைய ஞானத்தை வெளிப்படுத்தும்படியாக அவருடைய தலையிலிருந்து வரவில்லை. மனிதனுடைய பணிவிடைக்காரனாய் இருக்கும்படியாக அவருடைய பாதத்திலிருந்தும் அவர் வரவில்லை. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்படியாக வந்தார் என்று நாம் கூறினாலும் எந்த ஒரு இடத்திலேயும் அவர் மனிதர்களுக்கு பணிவிடை செய்ததாக நாம் பார்க்கவில்லை. அவர் யாருக்கும் வேலைக்காரனாக வரவில்லை. யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது அவர் தேவனுடைய ஊழியக்காரனாகவே இருந்தார். அவருக்கு பணிவிடை செய்வதற்காக, பிதாவிற்கு பணிவிடை செய்வதற்காக அவர் வந்தார். பிதாவிற்கு பணிவிடை செய்கிறவராக மனிதனுக்கும் அவர் பணிவிடை செய்தார். அவர் பிதாவின் மடியிலிருந்து வந்தவர் என்று பார்க்கிறோம். அதாவது பிதாவினுடைய இருதயத்தை மனிதனுக்கு வெளிப்படுத்தும்படியாய் வந்தார். யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற 3வது முக்கியமான வாக்கியம் என்ன? குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இதன் பொருள் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து பிதாவை வெட்ட வெளிக்கு கொண்டு வந்தார் என்று சொல்லலாம். இதைவிட பெரிய ஏதாவது காரியம் இருக்கிறதா? சந்திரனுக்கு சென்று திரும்பி வந்ததை கூட இதோடு கூட ஒப்பிட முடியாது. ஏனென்றால் நித்தியமான காலகட்டத்திலிருந்து இந்த உலகத்தை படைத்தவர், அனைத்தையும் படைத்தவர் தன்மேலே மனிதனுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு மனிதன் தேவனை அறிந்து கொள்ளும்படியாக தேவனை அவர் வெளியே கொண்டு வருகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு ஒரே வழி, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவும் தேவனாய் இருப்பதனாலே அவர் தேவனை வெளிப்படுத்தும்படியாக வந்தார். 1ஆம் வசனம், 14ஆம் வசனம், 18ஆம் வசனம் இவைகளில் உள்ள முதல் கருத்துக்களை ஒன்றாக இணைத்து சற்றே வாசித்து பாருங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. நீங்கள் தேவனை பார்க்க முடியாது, ஏனென்றால் அவர் ஆவியாயிருக்கிறார். அவர் சரீரத்தில் வந்தால்தான் நாம் பார்க்க முடியும். நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவர் நம்மை போல ஆக வேண்டும். அவரை அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர் இருக்கும் இடத்திற்கு நாம் செல்ல முடியாது.
நாம் இருக்கும் இடத்திற்கு அவர் கொண்டு வரப்பட வேண்டும். இப்பொழுது இந்த 3 வசனங்களிலே உள்ள 2வது வாக்கியங்களை ஒன்றாக வாசித்து பாருங்கள். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன். இதை சற்றே எண்ணி பாருங்கள். தேவதூதர்கள் அவரை தொழுது கொண்டார்கள். அவர் தேவனோடு இருந்தார், தேவனுக்கு சமமாயிருந்தார். பிலிப்பியர் 2:6 பவுல் சொல்லும் பொழுது தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் என்று குறிப்பிடுகிறார். அவர் தேவனாவதற்காக எந்த பள்ளிக்கூடத்திற்கும் செல்லவில்லை. அதிக நேரம் அவர் ஏதோ பணி செய்ததினாலே அவர் சம்பாதித்த ஒரு பட்டமும் அல்ல. அவர் தேவனாக இருக்க முயற்சிக்கவில்லை. ஏன்? அவர் தேவனாகவே இருந்தார். உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், சற்றே கவனியுங்கள். அவர் பூமிக்கு வரும் முன்னதாக பிதாவை பார்த்து, காபிரியேல் மேல் ஒரு கண்ணை வைத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய வேலையை அவர்தான் இனி செய்கிறார், நான் இல்லாமல் இருக்கும் பொழுது கொஞ்சம் கவனித்துக் கொள்வது நல்லது என்று சொல்ல தேவையில்லை. யாரும் அவருடைய இடத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் தேவனாய் இருந்தார். இங்கே வந்து அவர் பெத்லெகேமிலே பிறந்தார். அநேகர் அல்ல, சில ஆயர்கள் தான் அவரை சந்தித்தார்கள். பின்னர் அவர் நாசரேத்திற்கு சென்றார். நாசரேத்திலே 30 ஆண்டுகள் மறைவாகவே இருந்தார். சற்றே எண்ணி பாருங்கள். நித்தியத்தின் தேவன் கீழே வந்து நாசரேத்திற்கு சென்று ஒரு தச்சு பட்டறையிலே பணி செய்தார். ஏன்? ஏனென்றால் நானும் நீங்களும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. அருமையானவர்களே, நீங்கள் தேவாதி தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி, அவருடைய ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த 1வது வசனம், 14வது வசனம், 18வது வசனத்தில் உள்ள 3வது வாக்கியங்களை நாம் இணைத்து படித்து பார்ப்போம். அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது, ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அவர் கீழே பூமியிலே இருந்த பொழுதும் அவர் தேவனாகவே இருந்தார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராயிருந்தார். அவர் பிதாவை வெளிப்படுத்தினார். நாம் தேவனோடு ஐக்கியம் கொள்ளத்தக்கதாக தேவனை வெளியே கொண்டு வந்தது குமாரனே. அருமையானவர்களே, அது மட்டுமல்ல, நன்றாக கவனிங்கள். இந்த உலகத்தை நாம் எப்படி பகுத்து பிரிக்க முடியும்? ஒரு வேத பண்டிதர் வான்வெளிக்கு சென்று திரும்பும் விண்கலங்களுக்கு வெளிப்புற மூடியை அமைக்கும் ஒரு விஞ்ஞானியோடு பேசிக் கொண்டிருந்தார். அந்த விஞ்ஞானி வெப்பத்தை குறித்து மிக அதிகமாய் அறிந்திருக்கிற ஒருவர். அவர் இந்த வேத பண்டிதரை பார்த்து கூறும் பொழுது, சகோதரனே, இந்த உலகம் 3 காரியங்களினாலே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பது உனக்கு தெரியுமா? தேவன் தனது கை ரேகையை எல்லாவற்றிலேயும் வைத்திருக்கிறார், அதாவது எல்லாவற்றிலேயும் திருத்துவத்தை வைத்திருக்கிறார் என்று கூறினாராம். பின்னர் அவர் அதை விளக்கிச் சொல்லும் பொழுது, உலகமானது காலம், தூரம், பொருள் இவற்றை கொண்டதாய் இருக்கிறது என்றார். 4வது ஒரு காரியம் உங்களால் சிந்தித்து பார்க்க முடியுமா? இது மிக உன்னதமான ஒரு சத்தியம் இல்லையா? நாம் அறிந்திருக்கிற எல்லா காரியங்களும் இந்த 3இல் ஒன்றோடு இணைந்ததாகவே இருக்கிறது. அது மட்டுமல்ல, காலத்தை 3 காலங்களாக பிரிக்கலாம். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். 4வது ஒரு காலத்தை உங்களால் யோசித்து பார்க்க முடியுமா? முடியாது. சரி, இடத்தை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? நீளம், அகலம், உயரம், இப்படி 3 வகைகளாகவே நாம் எதையும் அளக்கிறோம். பொருளை குறித்தும் நாம் பார்க்கும் பொழுது ஆற்றல், இயக்கம், புலன்களால் உணரத்தக்கவை என்று 3 காரியங்களே குறிப்பிடப்படுகிறது. நாம் வாழும் இந்த பூமியானது திருத்துவத்தின் அடையாளத்தை கொண்டதாயிருக்கிறது. இந்த காலம், இடம், பொருள் இவற்றிற்கும் இயேசு கிறிஸ்து மனு உரு எடுத்ததற்கும் என்ன சம்பந்தம் என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். அங்கேயும் காலத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. 2வதாக இடத்தை குறித்து பார்ப்போம் என்றால் அந்த வார்த்தை மாம்சமாகி என்று பார்க்கிறோம். மாம்சமாகி எங்கே வந்தார்? பெத்லெகேமுக்கு வந்தார். இந்த உலகமே மிகச் சிறிய ஒன்று, அதிலும் சிறிய ஒரு இடத்திற்கு அவர் வந்தார். நாம் அவருடைய மகிமையை கண்டோம். மனிதனாக வந்தவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராயிருந்தார். 3வதாக பொருளுக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு என்று நீங்கள் கேட்கலாம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். அவர் பொருளானபடியினாலே, மனிதனானபடியினாலே, மனித சாயலை அவர் எடுத்துக்கொண்டபடியினாலே மனிதன் தேவனை காணக்கூடியவனானான். இதுதான் இயேசு கிறிஸ்து மனு உரு எடுத்த சம்பவத்திலேயும் நாம் பார்க்கிற காலம், இடம், பொருள் தொடர்பான காரியங்கள். அடுத்ததாக காலத்தை குறித்து நாம் சற்றே எண்ணி பார்ப்போம். கடந்த காலம், நிகழ்காலம், வரும் காலம். முதலாவதாக கடந்த காலத்திலே ஆதியிலே வார்த்தை இருந்தது. நிகழ்காலத்திலே அந்த வார்த்தை மாம்சமானது. எதிர்காலத்திலே தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, ஆனால் ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார்.
அப்போஸ்தலனாகிய பவுல் தனது வாழ்க்கையின் இறுதி காலத்திலே சொல்லும் பொழுது பிலிப்பியர் 3:10 நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் என்று தனது வாஞ்சையை சொல்கிறார். இது எதிர்காலத்தை குறித்ததாக இருக்கிறது. அதாவது அவரை அறிய வேண்டியபடி அறிந்து கொள்வது. இப்பொழுது நாம் அவரை குறித்து கொஞ்சமே அறிந்திருக்கிறோம். ஆனால் அவரை குறித்து நாம் எதிர்காலத்திலே இன்னமும் அதிகமாக அறிந்து கொள்வோம். இடமானது நீளம், அகலம், உயரம் என்று பகுக்கப்படுகிறது. நீளத்தை குறித்து பார்ப்போம் என்றால் ஆதியிலே வார்த்தை இருந்தது. அகலத்தை குறித்து பார்ப்போம் என்றால் அவர் இந்த பூமிக்கு வந்து மனிதனானார். உயரத்தை பார்ப்போம் என்றால் தேவனை ஒரு மனிதனும் எந்த ஒரு காலத்திலும் கண்டதில்லை. ஒரே பேரான குமாரனே அவரை மனுக்குலத்திற்கு வெளிப்படுத்தினார். உயரத்திலிருந்து வந்த அவர் நம் முன்னாலே பிதாவை வெளிப்படுத்தினார். பொருளை குறித்து நாம் பார்க்கும் பொழுதும் சக்தி என்று சொல்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அதுதான் சக்தி. இந்த உலகம் எப்படி உருவானது? தேவன் பேசினார். அறிவுள்ள எந்த ஒரு மனிதனுமே இந்த உலகம் எப்படி உருவானது என்பதை குறித்து சிந்திக்கிறான். எனவேதான் உலகம் தானாக உருவானது என்ற ஒரு கொள்கையும் உருவானது. சாதாரண மனிதனும் புரிந்து கொள்ளத்தக்க விதத்திலே அந்த விளக்கம் கொடுக்கப்பட்டது. அது எங்கே இருந்து வந்தது? அதற்குத்தான் விடை இங்கே இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. தேவன் பேசினார். ஆம், அதுதான் முதலாவது நடைபெற்றது. தேவன் பேசிய பொழுது சக்தியானது பொருளாக மாற்றம் பெற்றது. அணுவினாலே பெரிய சக்தி உருவாகிறது. ஆம், சிருஷ்டிப்பு சக்தியோடு கூட ஆரம்பமானது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அடுத்ததாக இடமாற்றத்தை பார்க்கிறோம். வார்த்தை மாம்சமானது. பரலோக மகிமையை விட்டு அவர் பூமிக்கு வந்தார். மூன்றாவதாக இந்த உலகத்திலே மிக முக்கியமானவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். தேவன் மனிதனானதற்கு இணையாக உலகத்தின் எந்த அற்புதத்தையோ ஆச்சரியமான காரியத்தையோ நீங்கள் ஒப்பிட முடியாது. நாம் வாசித்த அந்த 3 வாக்கியங்களும் மிக சாதாரணமான வாக்கியங்களாக இருந்தாலும் அது மிக மிக பெரிய வாக்கியங்கள், பெரிய பெரிய கருத்துக்களை உடைய வாக்கியங்கள். அதை வாசிக்கிறோம், மனப்பாடம் செய்கிறோம். இருந்தாலும் அதன் ஆழங்களை நாம் அறிய முடியாது. நாம் கற்றுக்கொண்ட யோவான் 1 1, 14, 18 எல்லாம் 3 முக்கியமான செங்கல்களைப் போலவும் மற்ற வசனங்கள் அதற்கு இடையிலே வைக்கப்படும் சாந்தை போலவும் இருக்கிறது. இந்த வசனங்களை ஒன்றாக இணைக்கும் அந்த சாந்தையும் சற்றே நாம் கவனிக்க வேண்டும். யோவான் 1 பாருங்கள். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இயேசு கிறிஸ்துவே சிருஷ்டிகர். பெத்லேமிலே தோன்றும் முன்னதாகவே அவர் இருந்தார் என்பது மட்டுமல்ல, பெத்லேமை கட்டுவதற்கு மனிதன் பயன்படுத்திய பொருட்களையும் உண்டாக்கியவரும் அவரே. சிருஷ்டிப்பின் கருவியாய் அவர் இருந்தார். அவராலே அல்லாமல் ஒன்றும் உருவாக்கப்படவில்லை என்று வாசிக்கிறோம். வசனம் 4, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. இப்பொழுது வேறு 2 முக்கியமான வார்த்தைகளை பார்க்கிறோம். ஒன்று ஒளி, அடுத்தது ஜீவன். மூல மொழியிலே ஜீவனுக்கான அடிப்படை வார்த்தை ஜோயி. இதிலிருந்து தான் ஜுவாலஜி என்ற வார்த்தை வந்தது. அடுத்ததாக ஃபோஸ் என்ற வார்த்தை. இதிலிருந்து தான் ஃபோட்டோ என்ற வார்த்தை, ஃபோட்டோகிராஃபி என்பதெல்லாம் வந்தது. இது வெளிச்சத்தினாலே செய்யும் ஒன்று. இவை இரண்டுமே மிக சாதாரணமான காரியங்களாக இருப்பதினாலே இதை குறித்து நாம் அதிகமாக சிந்திக்கிறதில்லை. ஜீவன் எல்லா இடத்திலையும் நாம் பார்க்கிறோம். அதே போல் வெளிச்சத்தையும் நாம் எல்லா இடங்களிலேயும் பார்க்கிறோம். நீங்கள் காட்டிற்குள்ளே செல்லுங்கள், அங்கேயும் ஜீவனையும் வெளிச்சத்தையும் பார்க்கலாம். ஆனால் இதை நீங்கள் விளக்கி சொல்ல முடியுமா? என்றாலும் இந்த ஜீவனுக்கும் வெளிச்சத்துக்கும் காரணியை நாம் கண்டுகொள்ள முடிகிறதில்லை. ஒரு இலையை ஒரு பூத கண்ணாடியின் கீழே வைத்து பார்க்கிறார்கள். அதில் அமைக்கப்பட்டிருக்கிற அமைப்பு ஜீவனோடு இருக்கும் பொழுது தொடர்ந்து மாற்றங்களை பெற்றுக்கொண்டே இருக்கிறதா இருக்கிறது. அப்படி என்றால் பொருள் என்ன? அங்கே ஜீவன் இருக்கிறது. அடுத்த சாதாரணமான காரியம் வெளிச்சம். வெளிச்சம் அலை போல செல்லுகிறது. சில அலைகளை தடுத்து நிறுத்தும் சுவரையும் தாண்டி சில ஒளி அலைகள் கடந்து செல்கிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, எல்லா ஜீவனும் இயேசு கிறிஸ்துவிலே இருக்கிறது. அந்த ஜீவனே மனுஷருக்கு ஒளியாயிருக்கிறது. என்றாலும் ஆவிக்குரிய இருள் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம். ஓரளவிற்கு வெளிப்பிரகாரமாகவும் இருள் இருக்கிறது. தேவன் வெளிச்சம் உண்டாகட்டும் என்றார், அது உண்டானது. இப்படி வெளிச்சத்தை கொடுக்கும் காரியங்களை தமது அண்ட சராசரங்களிலேயும் தெரு விளக்குகளைப் போல தேவன் அமைத்திருக்கிறார். பூமியை விட்டு தூரமாக போகும் பொழுது முழுவதும் இருள் நிறைந்த இடமாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அது மனிதனுக்கு பயத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. அந்த பொருளே மனிதனுக்கு பயத்தை கொடுக்கும் என்றால், இன்றைக்கு மனிதன் எவ்வளவோ ஆவிக்குரிய இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அது அவனுக்கு எவ்வளவோ பயத்தை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது.
உயிர்ப்பிக்கப்படாத மனிதன் இருளிலே வாழ்கிறான். எனவேதான் இந்த அநேகர் இருளிலே இருப்பவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து விளக்கிச் சொன்னாலும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அருமையானவர்களே, இன்றைக்கு உலகம் ஆவிக்குரிய இருள் நிறைந்ததாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தார். அவரே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறார். அவரிலே ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருக்கிறது என்று வாசிக்கிறோம். இவ்வளோ ஆழமான சத்தியங்கள் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இந்த ஆழமான சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று யோவான் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கும் இதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அது நமக்கும் உற்சாகத்தை கொடுக்கிறதாய், உறுதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறதாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே உங்களுக்கும் தருவாராக. இந்த வசனங்களை தொடர்ந்து கேட்கும் பொழுது ஆண்டவருக்குள்ளே நாம் வளர அவரே நமக்கு துணை செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீங்கள் நல்ல ஆண்டவரே, யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ளும் இந்த அருமையான சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அண்ட சராசரங்களையும் படைத்த நீர் எங்களுக்காக மனு எடுத்து இந்த பூமியிலே வந்து பிறந்ததற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். நீரே எங்களுக்கு வெளிச்சமாகவும் நீரே எங்களுக்கு ஜீவனாயும் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆவிக்குரிய இருளிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் உம்முடைய வெளிச்சத்தை நாங்கள் கண்டுகொள்ளும்படியாக எங்களுடைய இருதயத்தின் கதவுகளை, கண்களை நீரே திறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொரு தனி நபரையும், அவருடைய குடும்பங்களையும், அவருடைய ஸ்தாபனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் உம்மை இன்னும் அதிகமாய் நேசிக்கவும், உம்மை அறிந்து கொள்ள வேண்டியபடி அறிந்து கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கேட்ட சத்தியங்களை சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? இயேசு பிதாவின் மடியிலிருந்து வந்தவர். அதாவது பிதாவினுடைய இருதயத்தை மனிதனுக்கு வெளிப்படுத்தும்படியாக வந்தார். நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியும். இந்த உலகமானது காலம், தூரம், பொருள் இவற்றை கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கு உலகம் ஆவிக்குரிய இருள் நிறைந்ததாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தார். அவரே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.